வெல்கம் டு ரனாரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஜாது கெம்ப் பீட்ஸ் வந்து 3 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கிளாஸ் பீட் 10 mm வந்து எடுத்திருக்கேன். ஸ்ட்ரிங் இதை வந்து கோர்க்கறதுக்கான கோல்டன் கலர் ஸ்ட்ரிங். இது வந்து டூல்ஸ், அதுக்கான டூல்ஸ் எடுத்திருக்கு. பேக் சைட் போடுற ஹூக் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் நடுவில் போட போகிறோம். ஸோ அதுக்கான க்ரீன் கலர் கிறிஸ்டல் எடுத்திருக்கு. ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் வந்து 24 இன்ச்சுக்கு வந்து இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ 24 இன்ச்சுக்கு எடுத்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 24 இன்ச் ஸ்ட்ரிங்கை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் எண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஷ்ரிம்ப் பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து இந்த நெக்லஸ்க்கு தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம அந்த நெக்லஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இந்த நெக்லஸை வந்து டைரெக்டாக இந்த ஹூக்லேயே வந்து ஸ்ட்ரிங்கை போட்டு ஷ்ரிம்ப் பீட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பீட்ஸ் நான் வந்து கோர்க்க போகிறேன். வேறு எந்த ஒரு எண்ட் கார்டோ இல்லை வந்து நம்ம வந்து கனெக்டர்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணல. டைரெக்டாக வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரிங்கை வந்து இதுக்குள்ளே விட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இதை வந்து அப்படியே டைரெக்டாக விட்டுட்டு ஸ்ட்ரிங்கை வந்து டபுளாக போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா பீட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவி பீட்ஸ் 10 mmங்கிறதுனால கிளாஸ் பீடும் ஹெவியாக இருக்கும். அந்த ஜாது கெம்ப் பீடும் வந்து கொஞ்சம் ஹெவியானது. ஸோ சிங்கிள் ஸ்ட்ரிங் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா அருந்துரும். என்ன தான் வந்து ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு கம்பியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அருந்துரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுளாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஷ்ரிம்ப் பீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஷ்ரிம்ப் பீடை வந்து நான் வந்து போடுறேன். போட்டு அதை வந்து எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து புஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஷ்ரிம்ப் பீடை ஆட் பண்ணி அது ஸ்ட்ரிங்கோட எண்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க அந்த லூப் ஹூக் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 2 ஷ்ரிம்ப் பீடை வந்து நான் அந்த இடத்துல இப்போ போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 2 ஷ்ரிம்ப் பீடையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி செக்யூர் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது ஹூக்கை விட்டு வெளியில் வராது. அட் த சேம் டைம் அது வந்து உங்களுக்கு பீட் கோர்க்கறதுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி வந்து 2யுமே வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி அதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து கழண்டாது, ஒன்றும் பண்ணாது. ஸோ உங்களோட ஸ்ட்ரிங் வந்து இப்போ ரெடி. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த கிளாஸ் பீட்ஸை நம்ம வந்து கோர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் பீட்ஸை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாது கெம்பை கோர்க்க போகிறேன். ஸோ ஒரு சைடுக்கு 30 பீட்ஸ், இதுதான் வந்து நம்மளோட கணக்கு. ஸோ இப்போ நான் வந்து 30 பீட்ஸை வந்து நான் கோர்க்கிறேன். பாருங்கள், டபுளாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரிங்கை, மறக்காதீங்க. ஏன்னா ஹெவினஸ் தாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டபுளாக போட்டிங்கன்னா தான் அந்த பீடோட ஹெவினஸ் வந்து தாங்கும். ஸோ பாருங்கள், நான் வந்து 30 பீட்ஸையும் கோர்க்கிறேன். ஸோ ஒன்ஸ் 30 பீட்ஸ் கோர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜாது பீடு இருக்கு இல்லையா, அந்த 3 ஜாது பீடை வந்து நம்ம கோர்க்கணும். கோர்த்துட்டு திருப்பி அந்த சைடு வந்து 30 பீட்ஸ் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ அவங்களுக்காக தான் இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சென்னையில் இருக்க கஸ்டமர் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், 30 பீட்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜாது பீட் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஜாது பீட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஹோல் இது பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து 2 ஸ்ட்ரிங்காக போடும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க. ஸோ 3 ஜாது பீடை நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த பீட் நார்மலாகவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இதை வந்து ஜாது கெம்ப் பீடுன்னு சொல்லுவோம். ஸோ இது கொஞ்சம் வந்து ஹெவியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சைடு ஆட் பண்ணி இப்போ இந்த 3 பீட் ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்கள் வந்து இது கழுத்தில் போடும்போது என்ன ஆகும்னா இந்த ஜாது பீடுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங் வந்து அசிங்கமாக தெரியும். ஸோ அது வந்து ஸ்ட்ரிங் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நடுவில் வந்து கிறிஸ்டல்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அதனால தான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஸோ இப்போ நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த க்ரீன் கிறிஸ்டலை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். சும்மா ஒரு கிறிஸ்டல் நீங்கள் வந்து நடுவில் ஆட் பண்ணால் போதும். ஜஸ்ட் மேக் ஷூர் அந்த ஸ்ட்ரிங் வெளில தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கிறிஸ்டல் ஆட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு கிறிஸ்டல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு ஜாது பீட் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு கிறிஸ்டல் ஒரு ஜாது பீட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருப்பி கிளாஸ் பீட்ஸஸ் கோர்க்க ஆரம்பிக்கலாம். அந்த லுக்குக்காக தான் இப்போ நம்ம வந்து அந்த கிறிஸ்டலை வந்து நடுவில் ஆட் பண்ணுறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இதை ஃபுல்லாகவே பீட்ஸ் வந்து பெரிய பீட்ஸாக போடுறதுனால உங்களுக்கு வந்து இந்த நெக்லஸை ஃபோல்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நார்மலாக வந்து ஃபோல்ட் பண்ணிலாம் வைக்க முடியாது. ஏன்னா அது வந்து டைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும். அதனால் எந்த ப்ராப்ளம்லாம் வராது. பட் ஃபோல்டு மட்டும் பண்ணி வைக்க முடியாது. ஃபோல்டு இந்த சென்ஸ் ஒரு 2 ஃபோல்ட் பண்ணலாம், அவ்வளோதான். நல்லா சுருட்டியெல்லாம் உங்களால் வைக்க முடியாது. பாருங்கள், இப்போ நான் கிறிஸ்டல்ஸ் நடுவில் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அது என்ன ஆகும் கழுத்தில் போடும்போது அப்படின்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சைட் 30 பீட்ஸ் போட்ட மாதிரியே இந்த சைடும் 30 பீட்ஸ் போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே 30 பீட்ஸ் வந்து தனித்தனியாக கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த பாக்ஸில் 30 பீட்ஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பீட்ஸ் நான் வந்து இப்போ கோர்க்கிறேன்.
ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு லேயர்ட் பீட்டிங் நெக்லஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளானது தான், ஈஸியாக எல்லாருமே பண்ண முடியும். பீட்ஸ் இருந்து ஸ்ட்ரிங்ஸ் இருந்து மெட்டீரியல்ஸ் இருந்தாவே போதும். ஸோ உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது வெரி சிம்பிள், அழகாக க்யூட்டாக இருக்கும் இந்த நெக்லஸ் வியர் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும் நெக்லஸ். இதை வந்து நம்ம வந்து இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து எப்பயுமே ஃபினிஷ் பண்ணும்போது ஷ்ரிம்ப் பீட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து 2 ஷ்ரிம்ப் பீடை வந்து ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஹூக் இருக்குது இல்லையா, அந்த ஹூக்கில் வளையம் இருக்கும். அந்த ரிங்குக்குள்ளே இந்த இதை வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் போட்டுட்டு திருப்பி எடுத்து அந்த ஷ்ரிம்ப் பீட்குள்ளேயே நீங்கள் வந்து விடணும். ஆக்சுவலாக ஷ்ரிம்ப் பீட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களால் மேக்ஸிமம் வந்து 4 ஸ்ட்ரிங்ஸ் தான் வந்து அந்த ஷ்ரிம்ப் பீட்குள்ளே அட் அ டைம் போகும். ஸோ ஏற்கனவே 2 ஸ்ட்ரிங்ஸ் போட்டிருக்கிறதுனால நீங்கள் ஃபோல்ட் பண்ணி திருப்பி இந்த 2 ஸ்ட்ரிங்கை விடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வெளியில் இழுக்கிறதுக்கு. மோர் தென் அது போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இழுக்கிறது, வெளியில் வராது. ஸோ 3 ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் போட்டு அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி 6 ஆக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஷ்ரிம்ப் பீட்டில். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டு நான் அதை வந்து இழுத்துடுறேன் வெளியில். அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கை போட்டு நான் இழுக்கிறேன். ஸோ அப்படி போட்டுட்டு ஷ்ரிம்ப் பீடை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளையர் வச்சு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் நல்லா இழுத்தீங்க அப்படின்னா அது டைட் ஆகிடும். ஸோ இந்த இதில் இப்படி என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு எண்ட் கார்டும் கிடையாது, எந்த ஒரு கனெக்டர்ஸும் இல்லை, ஃபினிஷிங் இதில் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அப்படியே அந்த கொடுத்துருக்க ஹூக்குலேயே நம்ம வந்து போட்டு நம்ம வந்து இந்த நெக்லஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து அந்த 2 ஸ்ட்ரிங்கையும் வந்து உங்களுக்கு நல்லா டைட் பண்ணிக்கோங்க, பீடை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் பீட் லூஸாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 பக்கமும் கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இதாகிடும். ஸோ எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான், ஃபினிஷ் பண்ணாதீங்க, கஸ்டமர் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது கஸ்டமர் வந்து மாற்ற சொன்னால் அவங்களால மாற்ற முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டதுனால நான் இதை ப்ரெஸ் பண்ணி நான் உங்களுக்கு இதை ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே உங்களால் வந்து ஒரு 3-4 ஃபோல்ட் பண்ண முடியாது. இவ்வளோ தான் ஃபோல்ட் பண்ண முடியும். இதுதான் அந்த நெக்லஸோட ஃபைனல் லுக். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ 30 பீட்ஸ் ஒரு சைட் போட்டுட்டு நடுவில் ஜாது பீட்ஸ் போட்டு திருப்பி 30 பீட்ஸ் இன்னொரு சைட் போட்டிருக்கிறேன். இதுதான் வந்து அந்த நெக்லஸ், கிளாஸ் பீட் நெக்லஸ் வித் ஜாது பீடு. பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. Thank you.